வல்லார் துவையல் தான் செய்ய போகிறோம். பூண்டு, பெருங்காயம், புளி, வரமிளகாய் எடுத்துருக்கோம். பூண்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். நான் 2 கட்டு வல்லாரைக்கீரை எடுத்திருக்கேன். 2 கட்டு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வதக்கி எடுக்கும்போது கீரை கொஞ்சோண்டு ஆகிடும். வல்லாரைக்கீரை வந்து காம்பு எடுக்கக்கூடாது. காம்போடு சேர்த்து தான் நம்ம வந்து கீரை வந்து நம்ம வதக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ கீரையை நல்லா வந்து தண்ணி ஊற்றி அலசியாச்சு. இப்போ கட்டி பெருங்காயத்தை எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம். பூண்டு, வரமிளகா, புளி எல்லாமே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வரமிளகா நல்லா கொஞ்சம் வறுபடட்டும். பூண்டு நல்லா கொஞ்சம் வதக்கட்டும். அதுக்கப்புறம் அதிலே ஒரு கொட்டை புளியும் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அலசி வச்ச கீரையும் அதிலே அள்ளி போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், கீரை நிறையா இருக்குது. நம்ம போட்டு நல்லா வதக்கும் போது கீரை கொஞ்சோண்டு ஒரு பிடி கீரை தான் வரும். அதுக்கோசரம் அந்த காம்பு எடுக்கக்கூடாது. காம்பில் அவ்வளோ சத்து இருக்குது. கீரை இது சிறு கசப்பாக இருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. கீரை நல்லா வதக்கியாச்சு. எல்லாம் போட்டு உப்பு போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். சிறு கசப்பாக இருக்கும் கீரை. அதனால் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நெய் போட்டு கொடுங்க. மருந்து போடுறதுனால கசப்பு தான். கூட தொட்டுக்க ஒரு முட்டை ஆம்லேட்டோ ஒரு முட்டை ஒரு